ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த செஷனில் வந்து ரீசெண்டாக வந்து நம்மளோட ஒன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஐகாமில் குவான்டிட்டி சர்வே பொசிஷனுக்கு வந்து நடந்த ஒரு இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட ஒரு கொஷனை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஷன் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கும் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்கப்பட்டால் அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் வெரி ப்ராப்பராக சொல்கிறங்கிற சம்மந்தமாக தான் இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனை வந்து கடைசி மட்டும் பார்க்குற டைமில் வந்து இதில் ஃபுல் நாலேஜை வந்து எடுக்கலாம். இது உண்மைக்கும் உங்களுக்கு இந்த செஷன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, ஸோ இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் வந்து என்னென்னு சொன்னால், இந்த இன்டர்வியூவில் அதாவது வாட் யூ திங்க் அபவுட் ப்ரொவிஷனல் சம். ஸோ அதாவது இந்த குவான்டிட்டி சர்வே, அந்த பொசிஷன் வந்து குவான்டிட்டி சர்வே, பட் இந்த ப்ரொவிஷனல் சம் ரிலேட்டடான ஒர்க்ஸில் வந்து ஜென்ரலாக ஒரு குவான்டிட்டி சர்வே பொசிஷன் இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கு மினிமம் ஒரு சீனியர் கியூஎஸ் ரிலேட்டடாக போனால் தான் இந்த ப்ரொவிஷனல் சம், அதில் ரிலேட்டடான அட்ஜஸ்ட்மெண்ட், ப்ரொவிஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட், அது ரிலேட்டடான லேட்டர்ஸ், கான்ட்ராக்சுவல் கரஸ்பாண்டன்ஸ், மற்ற விஷயங்கள் வந்து டீல் பண்ணுவாங்க. பட் as a quantity surveyor you have the very best knowledge about the provisional sum. ஸோ அதுக்காக வேண்டி இந்த கொஷன் வந்து அதிகமான கொஷன், அதாவது ஃபிடிக் தெரியுமா அப்படி நம்ம ப்ரொவிஷனல் சம், ப்ரைம் கோஸ்ட் அப்படி நம்ம எல்லாம் வந்து கேட்டாங்களாம். ஸோ இந்த ப்ரொவிஷனல் சம்னு வர டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலதிகமாக இதுலேயும் கொஞ்சம் ஒரு ஓவராலான ஒரு டீப்பான நாலேஜை வந்து நம்ம இதில் வச்சுருக்கோம் இந்த செஷனில். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று இப்படி கேட்கப்பட்டா ப்ரொஃபஷனல் சம்மில், ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, ரைட்? இப்போ பார்ப்போம். என்னென்னு சொன்னால், ப்ரொஃபஷனல் சம்ங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து வெரி கிளியராக வந்து நம்ம விளங்கணும். என்னென்னு சொன்னால், அதாவது பாருங்கள் வந்து சர்வ் எஸ் அலவன்ஸ் ஃபார் த ப்ரொஜெக்ட் எலிமெண்ட்ஸ் தட் கான் பி அக்யூரேட்லி குவான்டிஃபைட் ஆர் ப்ரைஸ்ட் டியூரிங் இனிஷியல் ஸ்டேஜ். அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்னு சொல்கிறது வந்து என்ன சொன்னால், டெண்டரிங் டைமில் வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்கோப்புக்கு வந்து எக்யூரேட்லியாக வந்து அதாவது இதை அந்த எக்யூரேட்டாக வந்து குவான்டிஃபை அண்ட் ப்ரைஸ் ஓகே. ஸோ நம்மளோட செஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முதல் வந்து நம்ம ரீசனாக வந்து நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட நியூ வெப்சைட் சம்மந்தமான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த இடத்த தந்துட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இது நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட மெயினான கோர்சஸ் வந்து இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சிவில் கியூஎஸ், எம்இபி கியூஎஸ், சிவில் காஸ்ட் எஸ்டிமேஷன், அதே போல் ஃபிட் அவுட், கியூஎஸ் ப்ராக்டிஸ், அதே போல் வந்து ஃபிட் அவுட்டில் வர எம்இபி ஒர்க்ஸ் ஆல்சோ. ஸோ மேஜராக வந்து ஒரு 5 கோர்சஸ். அதே போல் வந்து மாஸ்டர் கிளாஸஸ்ன்னு சொல்லி நம்மளோட ஃபைனல் அக்கௌண்ட், அதே போல் இன்டரிம் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேஷன், அப்படி மாதிரி 6 மாஸ்டர் கிளாஸஸ் ப்ளஸ் ஒரு 5 கோர்சஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஈஸியாகவே வந்து நம்மளோட வெப்சைட்டில் எக்ஸஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கோம். ஸோ இந்த கோர்சஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம்ட கான்டாக்ட் நம்பர் இருக்குது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது எப்படி ஈஸியான ப்ரோசஸ்ன்னு சொல்கிறோன்னு சொன்னால், அதாவது ஜஸ்ட் வந்து நம்ம சிவில் கியூஸை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அது வந்து இமீடியட்டாக வந்து இப்படிப்பட்ட ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வந்து போகும். ஸோ இதிலே வந்து நீங்கள் எல்லா கிளாஸஸ், அதே போல் டவுன்லோட் மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதும், நீங்கள் வந்து இதிலே வந்து ஃபுல்லாக லைஃப் டைம் எக்ஸஸாக வந்து ஆன்லைனில் வந்து இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து அதில் கண்டென்ட் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ண ரைட் சைடில் வந்து வீடியோ பப்ளிஷ் ஆகும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த கோர்ஸஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நம்ம செஷனை கண்டினியூ பண்ணுவோம். எல்லாமே இருக்குது, ரைட்? இந்த குவான்டிஃபைட் அண்ட் ப்ரைஸ் பண்ண எல்லாமே இருக்குன்னு சொன்னால் உள்ளான மீனிங் என்னென்னு சொன்னால், டிசைன் ஓ ஸ்கோப் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த அந்த குறிப்பிட்ட ஒர்க்கில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ரியலாக, ரைட்? இதில் இருக்க ரியல் ஸ்கோப் என்னங்கிற விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டட் ஆகலை. ஸோ அதால் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கோப் ரிலேட்டட் குவான்டிஃபையும் நம்ம எடுக்கலாது, எக்யூரேட்டாக ப்ரைஸும் வந்து நம்ம செய்ய இயலாது என்று சொன்னால் அதில் மறைமுகமான மீனிங் வந்து டிசைன் இஸ் நாட் கம்ப்ளீட் ஓ ஸ்கோப் இஸ் நாட் கம்ப்ளீட்டட், ரைட்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து ப்ரொவிஷன் பண்ணுற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கிளைண்ட் வந்து ப்ரொவிஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒர்க்கை வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம எலோகேட் பண்ணுற மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரைட்? இதை வந்து பாருங்கன்னு சொன்னால், திஸ் அமௌண்ட் இஸ் இன்க்ளூடட் இன் த கண்ட்ராக்ட் ஆஃப் பிஓக்யூ டு கவர் அன்டிசிபேட்டட் காஸ்ட் ஆஃப் திஸ் ஒர்க், ரைட்? அப்போ இந்த பிஓக்யூலேயோ நம்ம கண்ட்ராக்ட்லேயோ வந்து இந்த ப்ரொவிஷனலுக்கு நம்ம எலோ பண்ணுற இந்த அமௌண்ட் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒர்க்கை வந்து கவர் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும், சரி, ரைட்? அப்போ நம்மளுக்கு விளங்கணும் வந்து என்னென்னு சொன்னால், ஜென்ரலாக வந்து
இதை வந்து இப்படி நம்ம ரிமெம்பர் பண்ணலாம். அதாவது குறிப்பிட்ட ஒரு அதாவது serve as an allowance for the project elements that can't be accurately quantified or priced during the initial stage. ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து நம்ம allocate பண்ணுறது தான் வந்து இந்த ப்ரொவிஷனல் சம். ரைட், இப்படிப்பட்ட அப்போ நம்ம என்னத்துக்கு இந்த ப்ரொவிஷனல் சம்ங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற அந்த ஐடியா வந்து நம்மளுக்கு இப்போ விளங்கிட்டு, ரைட், இந்த ப்ரொவிஷனல் சம்மில் வந்து ஜென்ரலாக வந்து 2 வகையான அதாவது 2 நம்ம டிவைட் பண்ணலாம் இந்த ப்ரொவிஷனல் சம்மை. ஸோ திஸ் RICS இன்டர்வியூ பெனலையும் வந்து இந்த கொஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரொவிஷனல் டைப் ஆஃப் த ப்ரொவிஷனல் சம்ஸ்ன்னு சொன்னால் ஜென்ரலாக வந்து ஹை லெவலில் வந்து எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம்னு சொன்னால், முதலாவது விஷயம் வந்து என்ன சொன்னால் டிஃபைன் ப்ரொவிஷனல் சம். டிஃபைன் த டேர்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் அன்டிஃபைன் ப்ரொவிஷனல் சம் அப்படின்ற மாதிரி 2 வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். ரைட், என்ன அந்த டிஃபைனுங்கிறதுக்கு வந்து வெரி பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் உண்டு நம்ம சொல்லணும் சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க் உண்டு. ஒரு பில்டிங்கு அவுட் சைடில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க் கொஞ்சம் நம்ம செய்யணும். பட் இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி உண்டு, நம்ம பவுண்ட்ரி வால் உண்டு கட்டணும். ஓகே, ரைட். இதில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், அதாவது ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுவாங்க பிளாக் ஒர்க். இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் ஒர்க் இருக்குது. அப்போ இதில் டிசைன் எப்படி வரும், இதுக்குள்ளே ஏதாவது டெக்கரேஷன் இருக்கா, இல்லை லைட்டிங் வருமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் தே மென்ஷன்ட் இஸ் அ பிளாக் ஒர்க் சம்திங். ஸோ இதுக்குரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ரைட், அடுத்து வந்து என்னென்னு சொன்னால் அன்டிஃபைன் ப்ரொவிஷனல் சம்னு சொல்கிறது வந்து இதில் வந்து ஈஸியாக நம்ம விளங்கணும்னு சொன்னால், இந்த அவுட் சைடில் இருக்கிற இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்கில் வந்து அதாவது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஒர்க் அவைலபிள், அவ்வளோதான். அது அன்டிஃபைன் ப்ரொவிஷனல் சம். எக்ஸ்டர்னல் ஒர்க் அவைலபிள், அதில் எக்ஸ்டர்னல் ஒர்க் நம்ம செய்யணும். பட் இதுக்குள்ளே என்ன வருது, ஸ்விம்மிங் பூல் வருமா, கார்டனிங் வருமா, அது வருமா, இது வருமா, அப்போ இதுக்குள்ளே என்ன வருங்கிறது எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணப்படலை, ஒன்றும் வந்து நமக்கு சொல்லப்படலை ஒரு கிளியர் பிக்சராக. ஸோ பட் நம்ம எலோகேட் பண்ணியிருக்கோம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ப்ரொவிஷனல் சம்மை வந்து நம்ம எலோகேட் பண்ணியிருக்கோம் ஃபார் திஸ் அன்டிஃபைன் ஒர்க்கு. ஓகே, ஸோ அந்த 2க்கு முடியான டிஃப்ரெண்ட் வந்து மெயினான டிஃப்ரெண்ட் வந்து இதுதான். ரைட், அப்போ இன்டர்வியூஸில் இதுக்கு பிறகு வந்து இந்த ப்ரொவிஷனல் சம் கேட்குற டைமில் வந்து நம்ம வெரி ப்ராப்பராக வந்து என்ன ப்ரொவிஷனல் சம்ங்கிற அந்த விஷயத்தை கிளியராக சொல்லிவிட்டு, ஸோ இட் கேன் பி டிவைட் by 2 portion. The first one is the defined provisional sum, the second one is the undefined provisional sum. ஸோ டிஃபைன் ப்ரொவிஷனல் சம்னா அதுக்கு எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி காட்டுறது, அன்டிஃபைன் ப்ரொவிஷனல் சம் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறது. நம்ம சொன்ன எக்ஸாம்பிளே நீங்கள் சொன்னாலே வந்து அந்த கொஷன்ஸுக்கு வெரி ப்ராப்பர் ஆன்சர் வித்தின் 3 or 4 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிற டைமில் இட் இஸ் வெரி ஹியூஜ் இம்ப்ரெஷன் ஃபார் திஸ் கொஷன். ஓகே கேஸ், ஸோ இது வந்து இந்த செஷனில் வந்து மெயினான இன்டென்ஷன். ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து இப்படி கொஷன் வந்து உங்களுக்கு வரும்னு சொன்னால் நம்மளும் வந்து அதுக்கு வெரி ப்ராப்பர் ஆன்சர் செய்யணும். ஸோ இந்த செஷன் உண்மைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த செஷன்ட்டு பிரயோஜனத்தை அடைவாங்க. ஓகே கேஸ், see you to another one of same great informative video. Thanks guys.